Hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் பைத்தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பைத்தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனலை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு செட் ஆஃப் கோட் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து if ஸ்டேட்மெண்ட், if else ஸ்டேட்மெண்ட், if elif else ஸ்டேட்மெண்ட், nested if, ternary எக்ஸ்பிரஷன்ஸ், மேட்ச் கேஸ், இது எல்லாமே கவர் பண்ணது தான் பைத்தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஓகே, ஒரு கோட் பேஸ்லயே உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொல்றேன். இஃப் A equals to ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கோ. A equals to 6. ஓகேங்களா? இங்க A equals to ஓகே, A equals to இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம்னா தான் நமக்கு அதை கம்பேர் பண்ண. ஓகே, B equals to 5 கொடுத்துறேன். A equals to B அப்படிங்கிற. ஆக்சுவலி A equals to B கிடையாது. ஓகேங்களா? சாரி, சர்க்குலர் பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகே, A equals to print A is not equal equal to B. ஓகேவா? A அப்படிங்கிற இது இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, A அப்படிங்கிற வேரியபிளுக்கு 6 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். B அப்படிங்கிற வேரியபிளுக்கு 5 அப்படிங்கிற வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். ஒரு இஃப் கண்டிஷனில் A ஈக்குவல்ஸ் டு பியா, அதாவது ஏவும் பியும் அதோட வேல்யூ வந்து சமமா அப்படின்னு கேட்டிருக்கேன். மேபி இது சமமா இருந்துச்சுன்னா இங்க வந்து சாரி, ஓகே, A is equal to B. ஒருவேளை இது சமமா இருந்துச்சு அப்படின்னா A is equal to B அப்படின்னு டைப் பண்ணும். சரி, பிரிண்ட் பண்ணும். இல்ல அப்படின்னா எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. வாங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் எப்படி கரெக்டா பிரிண்ட் ஆகுதா இல்லையா. ஓகே, எதுவும் பிரிண்ட் ஆகல. ஓகே, இப்போ நான் இதை வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். A not equals to B ஆ இருந்தா A is not equals to B அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா A is not equals to B அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இது ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, இஃப் திஸ் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃபோட ஓகே, இப்போ இஃப்னா ஒரு பேசிக் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இஃபோட இது பார்ப்போம், சின்டெக்ஸ் பார்ப்போம். அதுக்கு மல்டிலைன் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இஃபோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, இஃப் கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. நம்ம கண்டிஷன் சொல்லிக்கலாம். கண்டிஷன் கண்டிப்பா கோலன் கொடுத்தே ஆகணும். கோலன் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது, அது எரர் ஷோ பண்ணும். ஓகே, இது வந்து
இது வந்து பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் பிளாக்னு சொல்லுவாங்க. இது இஃப் கண்டிஷன், இஃப் பிளாக்னு சொல்லுவாங்க. சரி, இஃப் பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த இஃப் பிளாக் இதுக்குள்ளதான் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு கோட் பண்றதா இருந்தாலும் இதுக்குள்ளதான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு இஃப் இருக்கும், இஃப் கீவேர்டு இருக்கும், ஒரு கண்டிஷன் இருக்கும், அப்புறம் ஒரு கோலன் இருக்கும். அந்த கோலனுக்கு கீழே இஃப் பிளாக் இருக்கும். ஓகேங்களா? இப்படிதான் இஃப் கண்டிஷன். இதுதான் இஃப் கண்டிஷனோட சின்டாக்ஸ். இப்படிதான் கம்பல்சரி இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது மொத்தமாவே கமெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அடுத்து வந்து ஒரு புது சாரி, இதை ஃபுல்லாக கமெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஏஜ் ஈக்குவல்ஸ் டு ஏஜ் சாரி ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 12ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு ஏஜை வச்சு நீங்க அடல்ட்டா அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு இஃப் கண்டிஷனை நான் கிரியேட் பண்ண போறேன். இஃப் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 18 இருந்தா print you are adult அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன் அப்படிங்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமா? எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகல. ஏன்னா ஏஜ் வந்து 18 விட கம்மி. நான் ஈக்குவல்ஸ்டா இருந்தா மட்டும்தான் நான் யூ ஆர் அடல்ட்னு கொடுக்க சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து மாத்துறேன். இந்த வேல்யூ வந்து நான் 18 அப்படின்னு மாத்துறேன். இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் அடல்ட் அப்படிங்கிற ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் ஆகும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒரு இஃப் இருக்கும், ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற பிளாக் ஒர்க் ஆகும். ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இல்லை, இப்போ நீங்க வந்து யூ ஆர் அடல்ட்னு கொடுக்கறது பதிலாக யூ ஆர் நாட் அடல்ட் அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கு நம்ம எப்படி பண்றது அப்படின்னா, அதுக்கு தான் எல்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் உள்ள வருது. ஓகேங்களா? இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் அதோட அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதுக்குள்ள இருக்கிற, அதாவது இஃப் பிளாக்குள்ள இருக்கிற எல்லா கோட்ஸையும் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி பார்ப்போம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதே தான், சேம். இதை தூக்கி முன்னாடி போட்டுக்கலாம், இதுக்கெல்லாம் முன்னாடி. ஓகே, இப்போ வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? நார்மலா இஃப்ல வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதுல வந்து ட்ரூ பிளாக், ஃபால்ஸ் பிளாக்னு ரெண்டு இடத்த நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, நான் கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்ஸ் இது வந்து எல்ஸ் பிளாக். ஓகேங்களா? சின்டெக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இஃப் ஒரு கண்டிஷன் அது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை அது ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இஃப் அடல்ட் இதையவே எடுத்துக்கோமே, பண்ணிக்கிறேன்.
ஏஜுக்கு வந்து நம்ம யூசர்கிட்ட இருந்து ஏஜ் வாங்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, இன்புட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆக்சுவலி அவுட்புட் அப்படிங்கிறது வந்து இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து அவுட்புட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இன்புட் கெட் பண்றதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை பார்க்கலாம். ஏஜ் ஈக்குவல்ஸ் டு இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இதுக்குள்ள என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு நான் டைப் பண்றேன். என்டர் யுவர் ஏஜ்ன்னு நான் டைப் பண்ணா இது வந்து அவுட்புட்ல நமக்கு ஷோ பண்ணும். என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்கும். நம்ம என்ன ஏஜ் டைப் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி இந்த இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஆக்சுவலி இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன், ஒரு எரர் ஷோ பண்ணும். என்ன எரர் அப்படின்னா, ஓகே அது எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்ஸ் print you are not adult. ஓகேங்களா, யூ ஆர் நாட் அடல்ட்னு பிரிண்ட் பண்ணேன். அதாவது இஃப் கண்டிஷன்ல நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், சரி இஃப் கண்டிஷன்ல நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 16 இருந்தா யூ ஆர் அடல்ட்னு கொடு, இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் அடல்ட்னு கொடு அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே, கரெக்டா என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்குது. நான் வந்து 12 அப்படின்னு கொடுக்குறேன். யூ ஆர் நாட் அடல்ட்னு கரெக்டா வந்துருச்சு. யூ ஆர் நாட் அடல்ட்னு வந்துருச்சு. ஆனா இப்ப பாருங்களேன், மறுபடியும் அதையவே கம்பைல் பண்றேன். ஓகே, ஆக்சுவலி இது எரர் கிடையாது, ரன் பண்றது எரர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து கம்பைல் பண்றேன். எப்படின்னா 18 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா யூ ஆர் நாட் அலர்ட்னு வருது பத்தியா. மறுபடியும் காரணம் என்னன்னா, இந்த இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எப்பவுமே ஸ்ட்ரிங் வேல்யூ தான் கொடுக்கும். ஓகேங்களா, ஸ்ட்ரிங் வேல்யூ தான் கொடுக்கும். அதை வந்து இந்த ஏஜ் அப்படிங்கிற வேல்யூக்குள்ள வரும்போது ஈக்குவல்ஸ் டு 18 பார்க்கும். இங்க 18 அப்படிங்கிறது நம்பர் வேல்யூ. ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது இன்னொன்னு சொல்றோம் பாருங்க, இதுல இன்னொரு இருக்கு. அதாவது ஏ ஈக்குவல்ஸ் டு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏ ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரிங்கு. ஓகே சாரி, ஏ ஈக்குவல்ஸ் டு 2 நான் கொடுக்குறேன். பி ஈக்குவல்ஸ் டு 2 நான் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு நம்பரு. இப்போ நான் என்ன பண்றேன், இதை இப்போதைக்கு நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஏவை ஒரு ஸ்ட்ரிங்கா நான் கொடுத்துருக்கேன், பிஏ நான் ஒரு இன்டீஜரா கொடுத்துருக்கேன். இப்போ நான் பிரிண்ட்ல ஏ ஈக்குவல்ஸ் டு பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ஃபால்ஸ்ன்னு வரும் பாத்தீங்களா, ஃபால்ஸ்ன்னு வருது. ஆக்சுவலி இதே இதுதான் இங்கேயும் நடக்குது. இது ஃபால்ஸ் அப்படின்னு வர்றதுனால இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, இதுக்கு என்ன பண்றது, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா, ஓகே இதை வந்து நான் டிலீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா கண்ட்ரோல். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோம். எதுக்காக இந்த இன்ட் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றோம் அப்படின்னா, இதுல வருது இல்லையா, இந்த இன்புட்ல இருந்து நமக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ தான் கிடைக்குது. ஓகேங்களா,
ஸோ அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை இன்டீஜர் வேல்யூவா கன்வெர்ட் பண்றது இந்த இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் தான். இந்த காஸ்டிங், டைப் காஸ்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் நடத்தும் போது நான் உங்களுக்கு இந்த இன்ட்டுன்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி இது சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ டைப் காஸ்டிங் அப்படின்னு வரும்போது நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் இன்டீஜராக மாற்றிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுலேயும் ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கலாமே. ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு, ஓகேங்களா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டுவா இருந்தால் யூ ஆர் அடல்ட்டுன்னு கொடு. ஏன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே அடல்ட் தான். ஓகேங்களா? ஸோ கிரேட்டர் தென் ஆர் 18 இருந்தால் யூ ஆர் அடல்ட் அப்படின்னு கொடுங்க அப்படின்ட்டேன். ஓகேவா? நான் ரன் பண்ணுறேன். என்கிட்ட யூஸ்வலாக கேட்குற மாதிரி கேட்குது. 12 நான் கொடுக்குறேன். யூ ஆர் அடல்ட்டுன்னு வருது. ஓகே ஓகே, சாரி, இங்கே வந்து நான் தப்பாக கொடுத்துட்டேன். கிரேட்டர் தென் ஆர் 18. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். நான் 12 கொடுக்குறேன். யூ ஆர் நாட் அடல்ட்டுன்னு கரெக்டாக வந்துருச்சு. அதாவது நான் இங்கே 12 கொடுக்கும்போது இங்கே வந்து அந்த கண்டிஷன் செக் பண்ணுது. ஏஜுங்கிற இடத்துல 12ங்கிறது அசைன் ஆகுது. ஏஜ் அப்படிங்கிறது 18, அதாவது ஏஜ் அப்படிங்கிறது 12ங்கிற வேல்யூ. ஓகேவா? இந்த 12 அப்படிங்கிறது 18 விட பெருசா அப்படின்னு பார்க்குது. இல்லை. ஸோ இங்கே வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ இந்த கண்டிஷன்ல இருந்து இந்த கண்டிஷன், அதாவது இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணாம எல்ஸ் பிளாக்கான இந்த பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்றது. ஓகேங்களா? மறுபடியும் ரன் பண்ணுவோம். இப்போ நான் 18 கொடுக்குறேன். யூ ஆர் அடல்ட்னு வந்துருச்சு. ஓகே, மறுபடியும் ரன் பண்ணுவோம். இப்போ நான் 15 கொடுப்போம். யூ ஆர் அடல்ட்னு வந்துருச்சு. ஏன்னா 15 அப்படிங்கிறது வந்து 18 விட பெரிய நம்பர். ஓகே, இப்போ இஃப் எல்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ ஏஜுக்கு வந்து 18, யூ ஆர் அடல்ட். ஓகே, இப்போ அடுத்து வந்து இஃப், எல்இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இஃப், எல்இஃப், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ 18 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஏஜ் வந்து ஒரே ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம வேலிடேட் பண்ணா போதும். ஓகேங்களா? அடுத்து இஃப், எல்இஃப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இஃப், எல்இஃப், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மார்க் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுல வந்து இன்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதுக்குள்ள இன்புட் ஃபங்க்ஷன் கால் பண்ணி இதுக்குள்ள என்டர் யுவர் மார்க் அப்படின்னு கேட்குறேன். என்டர் யுவர் மார்க் அப்படின்னு கேட்குறேன். என்டர் யுவர் மார்க் அப்படிங்கும்போது இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்டர் யுவர் மார்க்னு கேட்கும். நம்ம கோடை கம்ப்ளீட்டா பண்ணி முடிச்சிருவோம். என்டர் யுவர் மார்க். ஓகே, மார்க் ஈக்குவல்ஸ் டு 100 அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு 100 அப்படின்னா அண்ட் மார்க் ஈக்குவல்ஸ் டு 100 அப்படின்னா பிரிண்ட் யூ ஆர் சென்டம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. யூ ஆர் சென்டம். ஓகேங்களா? யூ ஆர் சென்டம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. இல்ல அப்படி எல்ஸ் பார்ட்டை இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்இஃப் பார்ட்டை பத்தி சொல்றேன். எல்ஸ் இல்ல அப்படின்னா யூ பிரிண்ட்
யூ ஆர் யூ ஸ்கோர் ஆவரேஜ் மார்க்னு கொடுக்கலாம். யூ ஸ்கோர் ஏவிஜி மார்க். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பண்ணுவோம். நான் வந்து 100ன்னு கொடுக்குறேன், யுவர் சென்டம்னு கொடுக்குது. ஓகேங்களா? மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். 95ன்னு கொடுக்குறேன், யூ ஸ்கோர் ஆவரேஜ் மார்க்னு கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இஃப் பிளாக்கும் எல்ஸ் பிளாக்கும் எந்த ஒரு எரரும் இல்லாம கரெக்டா ஒர்க் பண்ணுது. இப்போ எல்இஃப் பிளாக்கிங் எங்க வரும் அப்படின்னா, ஓகே, எல்இஃப் பிளாக்கிங் எங்க வரும் அப்படின்னா, எல்இஃப் இங்க வந்து எல்இஃப் டைப் எல்இஃப்குள்ள நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா, இந்த இஃப்ல நம்ம மார்க் ஈக்குவல்ஸ் டு 100 நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்க அதே மார்க்கை நான் வேலிட் பண்றேன். சாரி, எல்இஃப்ல இங்க வேலிட் பண்றேன். ஓகேங்களா? நான் தூக்கி இங்க போட்டுறேன். எல்ஸ் கண்டிஷன் மாதிரியே தான் எல்இஃப்ல, அதாவது இது வந்து இன்னொரு எல்இஃப்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து செகண்ட் இஃப்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதை வச்சு மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? மார்க் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு, ஓகேவா? மார்க் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 100 அப்படின்னாவோ, ஆர் இல்லைன்னா, ஆர் அப்படின்னா இங்க வந்து இல்லைன்னா, அதாவது 100 அப்படின்னாவோ, இல்லைன்னா மார்க் அப்படிங்கிறது 80 விட, சரி, மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 80 அப்படின்னா, அதாவது மார்க் அப்படிங்கிறது 100 விட கம்மி அப்படின்னாவோ, இல்ல மார்க் அப்படிங்கிறது 80 விட அதிகம் அப்படின்னாவோ, ஓகேங்களா? 80 விட அதிகம் அப்படின்னாவோ, சரி, 80 விட அதிகம் வேணா, மார்க் வந்து 80 விட அதிகம் அப்படின்னாலோ எனக்கு வந்து யூ ஆர் சரி, யூ ஸ்கோர் பெட்டர் மார்க். ஓகேவா? பெட்டர் மார்க்னு பெட்டர் மார்க். ஓகேங்களா? பெட்டர் மார்க்னு கொடுப்போம். இன்னொரு எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இன்னொரு எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து மார்க்கே மறுபடியும் வேலிட் பண்ணி, இது greater than or equals to 80 அப்படின்னாலோ, ஆர் less than or equals to, மார்க் அப்படிங்கிறது greater than or equals to என்னன்னு கொடுக்கலாம், 40 கொடுப்போம். அப்படின்னாலோ கரெக்டா மறக்காம கோலன் கொடுத்துருங்க. பிரிண்ட் யூ ஸ்கோர் ஆவரேஜ் மார்க், அதாவது எதுக்கு அப்படிங்க போட்டலாம், யூ ஸ்கோர் ஆவரேஜ் மார்க் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே ஓகே, நம்ம எல்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. 40 மார்க்கே நம்ம பாஸ் மார்க்கா வச்சுக்கலாம். யூ ஸ்கோர் ஆவரேஜ் மார்க் அப்படின்னு நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் எல்ஸ் பார்ட்ல
யூ ஆர் ஃபெயில் அப்படின்னு கொடுத்துடலாம். வைவோ யூ ஆர் ஃபெயில் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேவா, யூ ஆர் ஃபெயில். ஓகே, இப்போ நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். இங்க வந்து மார்க் கேக்குது. இங்க வந்து நான் வந்து 10ங்கிற மார்க் கொடுக்குறேன். யூ ஸ்கோர் பெட்டர் மார்க்குன்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலி நம்ம வந்து செகண்டுக்கு தான் யூ ஸ்கோர் பெட்டர் மார்க்குன்னு கொடுத்தோம். ஓகே ஓகே ஓகே, மார்க்கு கிரேட்டர் தென் 80. ஓகேங்களா, மார்க்கு கிரேட்டர் தென் 80 இருக்கணும். ஓகேங்களா, இங்க மார்க் அப்படிங்கிறது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 80 இருக்கணும். அதே மாதிரி ஒரு மார்க் கிரேட்டர் தென் ஆர், ஆமா சரி, மார்க் வந்து கிரேட்டர் தென், அதாவது மார்க் அப்படிங்கிறது வந்து 80க்கு கீழே இருக்கணும். 80க்கு கீழே இருக்கணும் அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம். 80க்கு கீழே இருந்தாவோ 40 விட அதிகமா இருந்தாவோ யூ ஸ்கோர் ஆவரேஜ் மார்க்குன்னு கொடு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா, இப்போ நான் ரன் பண்றேன். நான் வந்து 10ன்னு கொடுக்குறேன். யூ ஸ்கோர் பெட்டர் மார்க்குன்னு கொடுத்துருக்கு. மறுபடியும் யூ ஸ்கோர் பெட்டர் மார்க்குன்னு தான் கொடுத்துருக்கு. ஏன் அப்படி? மார்க் கிரேட்டர் தென் 80. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். இஃப் மார்க் ஈக்குவல்ஸ் டு 100 அப்படின்னா யூ ஆர் சென்டம்னு கொடு. மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 100 இல்லை அப்படின்னா மார்க் கிரேட்டர் தென் 80 அப்படின்னாவோ யூ ஸ்கோர் பெட்டர் மார்க்குன்னு கொடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே, ஆக்சுவலி இங்க 6 வரக்கூடாது, அண்டு வரணும். அதாவது 100 மார்க்கை விட இது வந்து கம்மியா இருக்கணும். மார்க் அப்படிங்கிறது வந்து 100 மார்க்கை விட கம்மியா இருக்கணும். அதே நேரத்துல 80 விட அதிகமா இருக்கணும். 80 விட அதிகமா இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து 80 விட கம்மியா இருக்கணும், 40 விட அதிகமா இருக்கணும் இதோட வேல்யூ. ஸோ யூ ஸ்கோர் ஆவரேஜ் மார்க். இப்போ ரன் பண்ண கரெக்டா வரும். ஓகே, 10 அப்படின்னா யூ ஸ்கோர் ஆவரேஜ் மார்க்னு வருது. சாரி, இங்கேயும் அண்டு போடணும். இங்கேயும் அண்டு போடணும். அதாவது 60 மார்க்கை விட அதிகமா இருக்கணும். சரி, 60 மார்க்கை விட 80 மார்க்கை விட கம்மியா இருக்கணும், 40 மார்க்கை விட அதிகமா இருக்கணும். இப்ப ரன் பண்ணா கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் மறுபடியும் அதே 10 கொடுக்குறேன். கரெக்டா யூ ஆர் ஃபெயில் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, மறுபடியும் நான் ரன் பண்றேன். மறுபடியும் ஒரு 50 கொடுக்குறேன். யூ ஆர் ஆவரேஜ் மார்க்குன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா 50 அப்படிங்கிறது வந்து 80 டு 40க்குள்ள தான் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து 50 அப்படின்னு ஆவரேஜ் மார்க், யூ ஸ்கோர் ஆவரேஜ் மார்க்குன்னு கொடுத்துருச்சு. ஓகேங்களா, மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். 100ன்னு கொடுக்குறேன். ஓகே, யூ ஆர் சென்டம்னு கொடுத்துருச்சு. மேபி நம்ம இதை விட அதிகமான மார்க்கும் நம்ம கொடுப்பாங்க. ஓகேங்களா, மேபி இங்க வந்து நம்ம எந்த லிமிட்டும் கொடுக்கல இல்லையா. ஸோ 100க்கு மேல கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு இது கொடுப்போம், அதுக்கு ஒரு எலிஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். 100க்கு மேல கொடுத்தா இஃப் எலிஃப் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும் இல்லையா. மார்க் கிரேட்டர் தென் 100 அப்படின்னா, அதாவது 100 விட அதிகமா இருந்தா
எனக்கு வந்து print mark valid by 100. சரி, இல்லைன்னா அவுட் ஆஃப் லிமிட்னு கொடுக்குமா? நம்ம போடுறது தானே. அவுட் ஆஃப் லிமிட், அவுட் ஆஃப் லிமிட், அவுட் ஆஃப் லிமிட்னு கொடுப்போம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 200 கொடுக்குறேன். அவுட் ஆஃப் லிமிட்னு கரெக்டாக வந்துருச்சு. ஓகே ஓகே மக்களே, இதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கண்டிஷனை கொடுத்து நம்ம வந்து இந்த கோடை வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்படி எக்கச்சக்கமான, அதாவது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இதை நான் கமெண்ட் பண்ணிடுவேன். இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நெஸ்டட் இஃப். ஆக்சுவலி இந்த நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். ஆக்சுவலி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டே ஈஸி தான், பட் அதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் இஃப், நெஸ்டட் இஃப்னா ஒன்றும் இல்லை, நம்ம இஃப் கண்டிஷன் ஒன்று போட்டோம் இல்லையா, அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே இல்லை, இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே ஒரு இஃப் கண்டிஷன் போடுறது தான் நெஸ்டட் இஃப். இஃப் என்னன்னு கொடுக்கலாம்? ஓகே, டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துக்கலாம். இஃப் டெப்ட். ஓகே, டெப்ட்டுக்கு நம்ம ஒரு இஃப் டெப்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் அப்படின்னா டெப்ட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். டெப்ட் ஈக்குவல்ஸ் டு இன்புட். இன்புட் இதுல வேணும்னா நம்ம enter you enter your debt. ஆக்சுவலி டெப்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? சரி, டெப்ட்னு நான் கொடுத்துக்கிறேன். சாரி, டெப்ட். ஓகேங்களா? டெப்ட். இதுக்கு முன்னாடி என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு கொடுத்தாதானே அவங்களுக்கு ஓ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு, இதை மட்டும் தான் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காக நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஷோ பண்றதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்போம். ட்ரிபிள் கொட்டேஷனுக்குள்ள ஆக்சுவலி இதுலயும் ட்ரிபிள் கொட்டேஷன் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? டெப்ட் நம்ம 1 கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். கம்ப்யூட்டர் ஓகேங்களா? கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். அடுத்து இங்க ஒரு டிபார்ட்மெண்ட் 2, தமிழ் டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலி 2-3 இருந்தாலே போதும், நிறையாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 கொடுத்துக்கலாம். 3 இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்.
4 சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். எஸ், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா வேலிட் பண்ணுவோம். ஈக்குவல்ஸ் டு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டா இருந்தா கம்ப்யூட்டர் காப்பி, இப்படி சாரி சார் சார் டிபிள் கொட்டேஷன் கொடுக்க கூடாது. ஆக்சுவலி அது கமாண்டா கன்சிடர் பண்ணிக்குது. ஓகே, இல்ல ஓகே, இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் கொடுத்து மார்க்கம் கோலான் கொடுத்துருங்க. பிரிண்ட்டுக்குள்ள சார் ஈக்குவல்ஸ் டு கொடுக்கணும். ஈக்குவல்ஸ் டு கொடுக்கணும் இல்லையா? ஓகே, இதுக்கு ஓகே. இப்போ டெப்ட் ஈக்குவல்ஸ் டு கம்ப்யூட்டரா இருந்தா யூ பிரிண்ட் பண்றோம். யூ YO U ஆர் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுப்பேன். மறுபடியும் இஃப் போட்டு புக் அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் இங்கேயே புக்குங்கிற ஒரு சேர்த்துக்கிறேன். புக் அப்படின்னா புக் ஈக்குவல்ஸ் டு இன்புட்னே கொடுத்து, ஆக்சுவலி இன்புட் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட் தான் எடுக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே இன்ட்டுன்னு கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம இந்த கண்டிஷன்லேயே ஸ்ட்ரிங்கை தான் வேலிடேஷன் பண்ணுறோம். வேலிடேஷன்னா ஒன்றும் இல்லை, டெப்ட் ஈக்குவல்ஸ்ன்னு பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் வேலிடேஷன். எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, வேலிடேஷன் சொல்லுவாங்க, கம்பேரிசன் சொல்லுவாங்க. இப்படி வேணா சொல்லிக்கலாம். உங்கள் கன்வீனியன் எதுவோ அது மாதிரி சொல்லிக்கோங்க. என்டர் யுவர் புக் அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் யுவர் புக். ஃபர்ஸ்ட் வந்து என்டர் யுவர் டிபார்ட்மெண்ட், ரெண்டாவது வந்து என்டர் யுவர் புக். ஓகேங்களா? இஃப் புக் நம்ம வந்து இந்த இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சர்க்குலர் பிராக்கெட் புக் ஈக்குவல்ஸ் டு ஸ்டோரி அப்படின்னா print we have story books. Okay, story books. ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை போட்டுட்ருக்கேன். அதாவது நெஸ்டட் இஃபோட எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டுட்ருக்கேன். மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டும் இதில் வேலிட் ஆகுமான்னு கேட்டால்
ஆகாது. எல்ஸ். ஓகேவா? அதாவது இந்த இஃப் பார்ட்டோட எல்ஸ் கண்டிஷன் தான் இது. இந்த இஃப்க்கு இன்னும் எல்ஸ் கண்டிஷன் நம்ம போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்ஸ் print sorry, we don't have that book. We don't sorry, we do not have that book. ஓகேவா? எல்ஸ். இங்க எல்ஸ் வந்து print you are not allowed. ஓகேங்களா? அதாவது இப்ப என்ன அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டர், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் அப்படின்னு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்புட்ல கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் யூ ஆர் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு. ஓகே, இங்க வேணா இன்னொன்று கொடுத்துக்கலாம். You are computer student, so you allowed. You are allowed. You are allowed. ஓகேங்களா? வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்னா யூ ஆர் நாட் அலௌட். சிஎல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற கொஞ்சம் இருக்கிற அந்த அவுட்புட்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ நம்ம ஃப்ரீயா அவுட்புட்ஸ் பார்க்கலாம். ஓகே, நான் அதை ரன் பண்றேன். நான் ரன் பண்றேன். என்டர் யுவர் டிபார்ட்மெண்ட்னு கேட்குது. நான் வந்து நம்ம இதுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கம்ப்யூட்டர் மட்டும் தான் நம்ம வேலிட் பண்ணுறோம். ஸோ கம்ப்யூட்டருங்கிற ஸ்பெல்லிங் மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்தா போதும். மற்றது எதுவாக இருந்தாலும் நம்ம கொடுத்துக்கலாம். புக் கேட்குது, அதுவும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் அலௌடட் அப்படின்னு கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதோ டிபார்ட்மெண்ட் கொடுத்ததுனால அது என்ன பண்ணிக்கிச்சு, இந்த எல்ஸ் பிளாக், அதாவது ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த எல்ஸ் பிளாக்கை ரன் பண்ணி யூ ஆர் நாட் அலௌடட் அப்படிங்கிற வார்னிங் மெசேஜ் மாதிரி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நான் மறுபடியும் ரன் பண்றேன். மறுபடியும் ரன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கம்ப்யூட்டர். ஓகே, கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். புக் அப்படின்னா நான் வந்து ஸ்டோரி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஆர் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ யூ ஆர் அலவுட். வி ஹாவ் ஸ்டோரி புக்ஸ். ஓகேங்களா? இன்னொன்று கூட பண்ணலாம். இந்த புக்ஸ் அப்படிங்கிறத இந்த புக்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறத இந்த புக்ஸ் வேரியபிளை நம்ம இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும்தானே நம்ம புக்கை வேலிட் பண்றோம். ஸோ கம்ப்யூட்டர் நம்ம கொடுத்தா மட்டும் எனக்கு வந்து இந்த இன்புட்டை நீ கேளு, என்டர் யுவர் புக் அப்படிங்கிற இன்புட்டை கேளு. நான் வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்காரன்னா
யூ ஆர் நாட் அலௌடட் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுரு அப்படிங்கிறோம். ஓகே சாரி. ஓகே, இப்போ வந்து நான் வந்து வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட், இப்போ தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். யூ ஆர் நாட் அலௌடட். புக்கு போன டைம் கேட்ட மாதிரி என்டர் த புக் அப்படிங்கிற அந்த இன்புட் வந்து கேட்கல. ஓகே, நான் மறுபடியும் ரன் பண்றேன். இப்போ நான் கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன். இப்போ என்டர் யுவர் புக்குன்னு கேட்குது பாருங்க. இப்போ நான் ஸ்டோரிக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுக்கட்டுங்களா? டெக் அப்படின்னு கொடுக்குறேன். டெக் ரிலேட்டடான எனக்கு புக் வேணும் அப்படிங்கிறதுக்காக டெக் அப்படின்னு கொடுக்குறேன். யூ ஆர் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் ஸோ யூ ஆர் அலௌடு. வி டோன்ட் ஹாவ் ஸ்டோரி புக்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்னொன்று கூட பண்ணலாம். இந்த பிரிண்ட்டை தூக்கி முன்னாடி போட்டுடலாம். ஏன் முன்னாடி போடுறேன் அப்படின்னா, நீ வந்து கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட். நம்ம அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் தானே என்ன புக் வேணும்னு கேட்போம். அதாவது நம்ம லைப்ரரிக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லைப்ரரிக்கு போறோம் அப்படின்னா லைப்ரரிக்குள்ள போயிட்டு தான் எனக்கு இந்த புக் வேணும்னு கேட்போம். ஸோ யூ ஆர் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் ஸோ யூ ஆர் அலோவ்டு. அதாவது உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்ம புக்கு இன்புட் வேணும்னு கேட்போம். ஓகேங்களா? இப்போ இப்படி பண்ணி பார்க்க, அப்படி பார்த்தா ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்காக தான் அப்படி மாத்திருக்கேன், மற்ற எதுவும் கிடையாது. கம்ப்யூட்டர். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் நான் கொடுத்துட்டேன். யூ ஆர் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் ஸோ யூ ஆர் அலௌடு. பார்த்தீங்களா, இது கொஞ்சம் எனக்கு நல்லா ரெஸ்பான்சிவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, இப்போ வந்து என்ன கொடுக்கலாம்? ஓகே, நான் ஸ்டோரினே கொடுக்குறேன். ஸ்டோரி. ஓகே ஓகே, வி ஹாவ் ஸ்டோரி புக். நம்ம இஃப் கண்டிஷன் மட்டும்தான் இதுக்குள்ள கொடுக்க முடியுமா, எல்இஃப் கண்டிஷன் கொடுக்க முடியாதா அப்படின்னா நீங்க தாராளமா எல்இஃப் கண்டிஷனும் கொடுக்கலாம். ஓகே, நான் எல்இஃப் கண்டிஷனும் ஒரு எல்இஃப் கண்டிஷன் நான் கொடுக்குறேன். எல்இஃப் கண்டிஷன் கொடுத்து எல்இஃப் கண்டிஷன் கொடுத்து இதுக்குள்ள எல்இஃப் கண்டிஷன் கண்டிஷன் ஒன்று கொடுங்க. உள்ளுக்குள்ள வந்து புக் ஈக்குவல்ஸ் டு டெக் அப்படின்னு இருந்தா print stock not available now அப்படின்னு கொடுங்க. stock not available now. stock not available மட்டும் கொடுத்தா போதும். available. stock not available. ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வந்தால் கண்டுக்கூடாது. ஸ்டாக் நாட் அவைலபிள்னு கூட, எல்ஸ்னா வி டோன்ட் ஹேவ்னு கூட. நான் ரன் பண்றேன். இப்போ யுவர் டிபார்ட்மெண்ட் கேக்குது, நான் கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன். யுவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் ஸோ யூ ஆர் அலௌடுன்னு கேட்குது. புக்குன்னு கேட்குது, நான் டெக்குன்னு கொடுக்குறேன். ஸ்டாக் நாட் அவைலபிள்னு கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த நெஸ்டட் இஃப் கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நெஸ்டட் இஃப்க்கு அடுத்து டெர்னரி எக்ஸ்பிரஷன்ஸ். டெர்னரி எக்ஸ்பிரஷனா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள் கான்செப்ட் தான் இந்த டெர்னரி எக்ஸ்பிரஷன். இதுக்கு முன்னாடி அப்படிதான் சொன்னேன் அப்படின்னா எல்லா கான்செப்டையும் நான் அப்படிதான் சொல்லுவேன். ஸோ சிம்பிள் நினைச்சாதான் சிம்பிளா இருக்கும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டஃப்னு சொல்லிட்டோம்னா டஃப் ஆயிரும் இல்லையா, அதுக்காக தான். டெர்னரி ஆப்ரேட்டர்.
ஓகே, டெர்னரி ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் இந்த மாதிரி 4 லைனில் போடுறோம் இல்லையா, இந்த டெர்னரி ஆப்ரேட்டரில் அந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனையே ஒரே லைனில் போட்டுடலாம். இப்போது நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஓகே, இப்போ நான் சண்டேன்னு கொடுக்குறேன். இல்லை சாரி, நான் வந்து வீக் எண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். வீக் எண்ட் வீக்கெண்டுன்னு கொடுக்குறேன். இஃப் டே equals to if day equals to Sunday, Sunday else work day, else work day. ஓகேங்களா? ஏன் இங்க எல்லோ கலர்ல காட்டுதுன்னா அந்த டே அப்படிங்கிற நம்ம இன்புட்டே நம்ம கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ டே equals to input enter the day. ஓகேங்களா? enter the day அப்படின்னு கேட்குறோம். அடுத்து print a. அவங்க enter the day கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் வீக்கெண்டா இல்லையா அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ண போறேன். print a. ஓகேங்களா? சிஎல்எஸ் கொடுத்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் ரன் பண்றேன். எனக்கு வந்து டே கேட்குது. நான் மண்டேன்னு கொடுக்குறேன்னே, மண்டே அப்படின்னு கொடுத்தேன்னா இஸ் ஒர்க் டேன்னு வந்துருச்சு. வண்டர்ஃபுல், கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து எல்ஸ் நான் சண்டேன்னு கொடுக்குறேன். சண்டே அப்படின்னு கொடுக்குறேன். வீக்கெண்ட் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இஃப் மட்டும் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட் ஈக்குவல்ஸ் டு இஃப் டே ஈக்குவல்ஸ் டு சண்டே அப்படின்னா வீக்கெண்டுன்னு கூட. எல்ஸ் அப்படின்னா நாட், எல்ஸ் அப்படின்னா ஒர்க் டேன்னு கூட அப்படின்ட்டோம். அவ்வளோதான். இவ்வளோதான் ப்ரோ, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டெர்னரி ஆப்ரேட்டர். அடுத்து மேட்ச் கேஸ். மேட்ச் கேஸ்னா ஒன்றும் இல்லை, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டு அதே தான், சேம் டிட்டோ, வேற எதுவும் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னா, இதுல வந்து நம்ம எல்இஃப் போட்டு கண்டிஷன்லாம் நிறைய கொடுப்போம். அதாவது இங்க கம்பேர் பண்ண கொடுப்போம். ஆனா இங்க அப்படி கிடையாது. நான் போட்டு காட்டும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பிளஸ் ஸ்லாஷ் அமுத்துனீங்கன்னா கமெண்ட் ஆயிரும். ஓகே, மேட்ச் கேஸ்னா என்ன? ஓகே, மேட்சோட சிண்டெக்ஸ் பார்ப்போம். மேட்ச்
வேரியபிள், அதாவது எந்த வேரியபிளை நம்ம இங்கே கண்டிஷனுக்குள்ளே போடுறோம் இல்லையா, இங்கே கண்டிஷனுக்குள்ளே போடுறோம் இல்லையா, இந்த வேரியபிளில் நம்ம இந்த டெப்ட்னு போடுறோம். இந்த டெப்டை தூக்கி இந்த மேட்ச்ல முன்னாடியே நம்ம போட்டோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி கொடுக்கப்படுற கண்டிஷன் எல்லாத்தையும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கெட் பண்ணி நமக்கு வேல்யூஸை கொடுத்துரும். வேரியபிளுக்கு நான் வேர்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? எப்பவும் போல கோலன், அதுக்கப்புறம் கேஸ் ஸ்பேஸ் விட்டு கேஸ் வேல்யூ 1 ஓகேவா? அடுத்து கோடு இதுக்குள்ள போட வேண்டிய, அதாவது இந்த கேஸ் வேல்யூஸ்குள்ள போட வேண்டிய கோட். அதுக்கப்புறம் கேஸ் வேல்யூ 2 ஓகேங்களா? இதே மாதிரி எக்கச்சக்கமான கேசஸ் போகும். நம்ம எவ்வளோ கேஸ் நமக்கு தேவைப்படுதோ அத்தனை கேஸ் நம்ம கொடுத்துக்கலாம். என்னாச்சு? ஓகே, இவ்வளோதாங்க ப்ரோ. இன்னொன்று டிஃபால்ட்டாக ஒரு கேஸ் இருக்கும். ஓகேவா? கோடு சரி, கேஸ் அண்டர்ஸ்கோர் கோலன், இதுதான் டிஃபால்ட்டான இஃபெல்ஸ்ல வந்து எல்ஸ்ன்னு ஒரு பார்ட் இருந்துச்சு இல்லையா, இந்த கேஸ்ல இதுதான் எல்ஸ் பார்ட். அதாவது இந்த கேஸ் எதுவுமே வேலிட் ஆகல, இந்த கேஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா டைரக்டா இங்க வந்துடும். ஓகேங்களா? ஆனா இன்னொன்னு, இதே மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கான, இப்போ வந்து நம்ம கிரேட்டர் தன் கொடுக்கலாம், லெஸ் தன் கொடுக்கலாம். அதாவது கம்பேர் பண்ணும்போது பெரிய வேல்யூவான்னு பார்க்கலாம், சின்ன வேல்யூவான்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு டியூப்ல கொடுத்துட்டு இதுக்குள்ள இந்த வேல்யூ இருக்கா அப்படின்னு கூட எல்லாம் நிறைய டைப்ஸ்ல நம்ம வந்து இந்த இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த மேட்ச் கேஸ் அப்படிங்கிறது வந்து இங்க மேட்ச் அப்படிங்கிறதுலயே தெரியுது பாத்தீங்களா, மேட்ச் மட்டும்தான் பண்ணும், அதாவது கம்பேர் மட்டும்தான் பண்ணும். நான் உங்களுக்கு கோட் போடும்போது உங்களுக்கு புரியும். டே, ஓகேங்களா? டே ஈக்குவல்ஸ் டு யூஸ்வலா இன்புட் ஃபங்க்ஷன், இன்புட் என்ட் டபுள் கொட்டேஷன் கொடுத்து என்டர் த டே. ஓகேங்களா? என்டர் த டே. என்டர் த டே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து டே வேல்யூ இன்புட் கெட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அடுத்து மேட்ச் இந்த டே வேரியபிளை இங்க நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். பேசிக் சின்டாக்ஸ்லயே பார்த்துருப்பீங்க, வேரியபிள், அதாவது இந்த வேரியபிள் தான் தூக்கி இங்க போடணும். அடுத்து கேஸ், ஃபர்ஸ்ட் கேஸ் கம்பேர் எது கூட பண்றேன் அப்படின்னா, டே வந்து சண்டே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, சண்டே அப்படின்னு இருந்துச்சுன்னா print double quotation குள்ள this is Sunday, this is weekend. ஓகேவா?
எண்டு அப்படின்னு கொடுக்கும். ஓகேங்களா, திஸ் இஸ் வீக்கெண்டுன்னு கொடுத்துருக்கோம். இதுவே கேஸ் மண்டே அப்படின்னு இருந்துச்சுன்னா மண்டே அப்படின்னு இருந்துச்சுன்னா print this is first day of work, first day of week, fi or first day of week. ஓகே, சண்டே அப்படின்னா திஸ் இஸ் வீக்கெண்ட், மண்டே அப்படின்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வீக்கு. கேஸ் டிஃபால்ட் கேஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, டிஃபால்ட் கேஸ்ல பிரிண்ட் லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, ஜஸ்ட் நான் உங்களுக்கு கான்செப்ட் புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மண்டே, சண்டே, திஸ் இஸ் ஃபார் வீக்கெண்டு இதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா, திஸ் இஸ் ஒர்க் டே, எல்ஸ் அப்படின்னா திஸ் இஸ் ஒர்க் டே. அதாவது சண்டேவும் கொடுக்கல, மண்டேவும் கொடுக்கல, வேற ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா திஸ் இஸ் வீக்கெண்ட், வீக் டே, சரி ஒர்க் டே அப்படின்னு நம்ம போட்டு கொடுக்குறோம். ஓகேவா, ஓகே. இப்போ ரன் பண்ணுவோம். என்டர் த டேன்னு கேட்குது. ஆனால் சண்டே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனாலும் நமக்கு தப்பாக தான் வரும். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வீக்கெண்ட் அப்படின்னு வந்துருச்சு. சரி, மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். மறுபடியும் நான் ரன் பண்றேன். திஸ் என்டர் த டேன்னு கேக்குது. இப்போ நான் வந்து ஏதோ பிளா 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 கொடுத்துட்றேன். திஸ் இஸ் ஒர்க் டேன்னு கொடுக்குது. ஓகேங்களா, திஸ் இஸ் ஒர்க் டேன்னு கொடுக்குது. ஆக்சுவலி இந்த மண்டேவும் இல்லை சண்டேவும் இல்லை அப்படின்னா ஒர்க் டேன்னு தான் கொடுக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ அது என்ன வேல்யூவாக இருந்தாலும் கன்சிடர் பண்ணாது. ஸோ நம்ம அடுத்தடுத்து கான்செப்ட் எல்லாம் பார்த்து ஃபைனலாக நம்ம பேசிக்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போடுவோம், ப்ராப்ளம் சால்விங்லாம் போடுவோம். அப்போ இந்த மாதிரி ரேண்டமான வேல்யூஸ் எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். அப்போ எல்லா கான்செப்டும் கற்றுக்கிட்டதுனால எல்லா கான்செப்டும் இன்க்ளூட் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்விங் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து நான் மறுபடியும் ரன் பண்ணி மண்டேன்னு கொடுக்குறேன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வீக், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வீக்குன்னு கொடுக்குதா அப்படின்னு பார்ப்போம். மண்டே, ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வீக்குன்னு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து இன்புட் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி என்டர் த டே அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ டே வந்து இன்புட்டாக வாங்கும். ஓகேங்களா, சண்டேவா இல்லை மண்டேவா இல்லை ஏதாவது ஒரு டேவா அப்படிங்கிறத வந்து இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து இன்புட்டாக வாங்கி இதை கொண்டு வந்து இந்த மேட்ச் ஸ்டேட்மெண்ட்ல லிங்க் பண்ணும். அதாவது இங்கே நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மேட்ச் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். அந்த மேட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள கேஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நம்ம கொடுக்குற டே வந்து சண்டேவா இருந்துச்சுன்னா இந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகி திஸ் இஸ் வீக்கெண்ட் அப்படின்னு வரும். ஒருவேளை இந்த டேவோட வேல்யூ மண்டேவா இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வீக்கெண்ட் அப்படின்னு வரும். ஸோ இந்த டேவோட வேல்யூ இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா திஸ் இஸ் ஒர்க் டே அப்படின்னு வரும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். இது மேட்ச் வேல்யூ வந்து மேட்ச் அப்படின்னாலே மேட்ச் பண்ணி பார்க்குது. இந்த டேவுக்கும் இந்த இதுக்கும் கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் மட்டும்தான் பண்ணி பார்க்குமே தவிர இதில் இருக்கிற மாதிரி இண்டிபெண்டான நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஈக்குவல்ஸ் டு மட்டும்தான் பண்ணுவோம் தவிர கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ஸ் டு இங்கே நம்ம இந்த மார்க்குக்கு போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸை வந்து நம்மளால இந்த மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா,
ஓகே, அவ்வளோதாங்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.